சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினியை அவங்க சொந்தமாக ராகவேரா மண்டபத்தில் வந்து கடந்த 6 மாதமாக அது வந்து கோவிட்னால பூட்டியிருக்காது மார்ச்லேருந்து. அப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணியிருந்தாங்களோ அந்த புக்கிங் பண்ண அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அட்வான்ஸ் கொடுத்ததோ ஃபுல் பணம் பே பண்ணதோ ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கார்ப்பரேஷன் ஆக்ட் 105 எம்சிஎம்சி ஆக்டில் கிளியர் கட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா வந்து 1 மாதத்துக்கு மேலே யூசேஜ் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ரெமிஷன் கேட்கலான்னு கிளியர் கட் ஆக்ட்லேயே இருக்குது அது. ஸோ அந்த ஆக்டை பேஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அவர்கள் வந்து மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஆக்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து செப்டம்பரில் வந்து நோட்டீஸ்க்கு வந்து கொடுத்துக்கிறார். இந்த மாதிரி எனக்கு வந்து ரெமிஷன் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த விதமான பதிலும் வரல. ஏன்னா கோவிட் நேரத்தில் வந்து அவங்க மாநகராட்சி ஆணையர் கொடுத்ததுனால கீழே வந்து அந்த ஜோன் அந்த 10ல் இருக்க ஏஆர்ஓக்கு வரணும், நிறையா அவங்க வந்து அங்கே நோட் வைக்கணும், கொடுக்கல. ஸோ இது சம்மந்தமாக எந்த பதிலும் வராதனால மாநகராட்சியிலேருந்து அதுக்கு ஒரு ஜனநாயக எல்லாருக்கும் உரிமை இருக்குது வந்து ஒரு தனக்கோட, ஏன்னா வந்து அவர் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா இத்தனாம் தேதிக்குள்ளே கட்டாட்டி 2% ஃபைன் கட்டணுன்ட்டு இருக்கு அதுக்கு. ஸோ அதுவும் நாளைக்கு வந்து எது பண்ணாலும் இவர் வந்து இஷ்யூ ஆகுதுனால அவர் என்ன பண்ண கோர்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி நான் கட்டுறதுக்கு இந்த விதி பிரகாரம் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், ரெமிஷன் வேணும், கோவிட் நேரத்தில் வந்து பூட்டி கிடக்குது, நான் எல்லா பணம் கட்டின அத்தனை பேருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன் பணம்னு சொல்லி கிளியராக ஒரு அஃபிடேவிட் போட்டு கோர்ட்டில் போட்டோன்னே அங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க மரியாதைக்குரிய அவங்க உயர் நீதிபதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு உடனே ஏன் கோர்ட்டுக்கு வரீங்க, ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் தான் கொடுத்துருக்காங்க அது. ஆனால் அவங்க அந்த அப்சர்வேஷன் கொடுத்தோன்னே சரி நீங்கள் வந்து நேராக என்ன பண்ணுறாங்க, ஆர்டரில் என்ன பண்ணுறாங்க, கோர்ட் ஆர்டரில் நீங்கள் வந்து மாநகராட்சி கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் திருப்பி லெட்ரு கொடுங்க வந்து இங்கே 105 கோட் பண்ணி அந்த முடிவு அவங்க திருப்பி ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வராட்டி திருப்பி நீ கோர்ட்டை அணுகலான்னு தெளிவாக கிளியர் கட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து அப்சர்வேஷன் நிறையா கொடுப்பாங்க, ஆனால் வந்து ஆர்டரில் தான் நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அதை கொடுத்த பிறகு நிறைய இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து சில கட்சிகளோட ஆதரவோடு வந்து பேக்கப்பில் டைரெக்டாக அவங்க வராமல் அவங்க நிறையா வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இவர் வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லை, அவர் ரிமிஷன் கேட்குறார். என்னோடய உரிமை இது, பணம் வந்து எவ்வளோ கட்டுறதுக்கு வந்து ரெடி அவர். அந்த 105 கோட் பண்ணி கொடுக்குறாங்க. மாநகராட்சி விதியின்படி கமிஷனருக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இந்த யாருக்குமே நான் ரெமிஷனே கொடுத்ததில்ல, நீங்கள் கொடுக்காட்டியும் ஆனால் ஆக்ட் பிரகாரம் இருக்குது அது. இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷன் ஆக்ட் எப்படி வருது, சென்னை தமிழ்நாடு அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ண பிறகு ஆக்டாக மாறும். இதை கமிஷனர் ப்ரொசீடிங்ஸ் போடலாம், அது வந்து ஆக்ட் தான் வந்து டாப். அதுமாதிரி கவர்மெண்ட்டில் ஜிஓ போடலாம் கவர்மெண்ட்டு, அது வந்து இந்த ஆக்டை நல்லிஃபை பண்ணாது. அதுமாதிரி கவுன்சில் ரெசல்யூஷன் மன்ற தீர்மானமே போடலாம் கவுன்சிலில் இருந்துச்சுன்னா. பட் ஆனால் இது ஆக்ட் தான் ஃபைனல். இந்த ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஒரு அசம்பிளியில் இந்த ஆக்ட் தான் சொல்லும். ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவங்க தெளிவாக கொடுத்தது வந்து நியாயம், தன்னோட உரிமையை கேட்குறாரு குடிமகன் என்ற முறையில் வந்து அது கொடுக்க வேண்டியது அது பொறுப்பு வந்து மாநகராட்சி ஆணையர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தட்டி கழிக்கக்கூடாது. இதை வந்து யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த உயர்நீதிமன்றம் சொன்னதுனால அவர் எதுக்கு திருப்பி இன்னொரு இஷ்யூ ஆகுன்னு சொல்லி அவர் பெருந்தன்மையோடு அதை கட்டிட்டார். அது எதுக்கு நம்ம திருப்பி அது அப்பீல் கொடுத்து திருப்பி அது இன்னொரு இஷ்யூவாக எடுத்து. ஸோ இந்த மாநகராட்சி அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாலேஜுக்கு வரல. சரி உங்கள் நாலேஜுக்கு அப்போ அதான் அண்ணன் என்ன சொல்கிறார், சிஸ்டம் சரியில்லைன்னா சாதாரண ஒரு பொதுமக்கள் தபால் கொடுத்தா இம்மீடியட்டாக வந்து 24 ஹவர்ஸில் வந்து அதுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். அவங்க அது ஏன் வந்து ஆக்ட் பண்ணல, மாநகராட்சி கமிஷனரோ டெப்டி கமிஷனர் ரெவென்யூ அண்ட் ஃபைனான்ஸு ஆர்ஓ ஏஆர்ஓ லீகல் ஆஃபீஸர் எல்லாமே கூட்டு பொறுப்பு இதுக்கு, இவ்வளோ பெரிய இஷ்யூ. ஆனால் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களே இந்த கடிதம் கொடுத்த பிறகு தான் எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனராக வந்திருக்கு, ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணுன்னா, உதாரணம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை யாராலும் ஒரு போலீஸ் ஒரு ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 15 days ரிமாண்ட் சொல்லுவாங்க. எங்கே யாராக இருந்தாலும் அதான் நடைமுறை. கோர்ட்டில் போனால் 15 days ரிமாண்ட், அப்போ என்ன பண்ணால் 2 நாள் கழிச்சு பெயில் போடும் வந்துடுவாங்க. ஆனால் சிதம்பரம் தலைவர் அவர்கள் 89 காமராஜர் ரயில் போராட்டம் நடத்தும்போது மூப்பனார் அரெஸ்ட் ஆகும்போது மேஜிஸ்ட்ரேட்டை வாதாடுறாரு, நீங்கள் வந்து 15 days ரிமாண்ட் பண்ண முடியாது, நோ ரிமாண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக். ரிமாண்ட் பண்ணிங்கன்னா 2 நாள் 3 நாள் அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது ஒரு ரிமாண்டு 15 days பண்ண முடியாது, 2 நாள் 3 நாள். அதே மாதிரி தான்
தலைவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த சட்ட விதியை கோட் பண்ணி எனக்கு கொடுக்கணும், கட்டாயம் ரிலீஃப் கிடச்சிருங்க. அப்பீல் கொடுத்துருந்தாருன்னா அவர் கட்டாயம் வந்து கமிஷனர் வந்து ரிலீஃப் கொடுத்துருப்பார் அவருக்கு. ஆனால் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதுக்கு மேலே வந்து அவர் இஷ்யூ ஆக்காமல் அது அந்த ஃபுல் பணத்தை கட்டிட்டார். ஆனால் இந்த சட்ட விதியை படி முறையாக யார் வேணாலும் இன்றைக்கி வந்து மாநகராட்சியில் போய் கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும். மாநகராட்சியில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாவை நிறைய பேர் பாக்கி வச்சுருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. திமுகவில் கரண்ட்டாக ஒரு எம்பி இருக்கார், ஹோட்டலே வச்சுருக்காரு. 1.5 கோடி ரூபா வரி பாக்கி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு முன்னாடி தண்டரா போட்டாங்க. லட்சக்கணக்கான ரூபா வந்து பாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அறிவாலயத்தில் கூட வந்து அவங்க டேக்ஸ் வந்து பிரச்சனை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த டேக்ஸ் வந்து அப்பீல் கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணாங்க அவங்க. ஸோ அறிவாலயம் அவங்க பிரச்சனை கூட. ஸோ ஒவ்வொரு ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது மாநகராட்சியிலேருந்து வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரி அண்ணன் ரஜினி வீட்டுக்கு போயிட்டார். நேராக வீட்டெல்லாம் அளக்கணும், உங்கள் பெட்ரூம் அளக்கணும், அந்த ஹால் அளக்கணும், எல்லாத்தையும் அளக்கணும். இந்த தகவல் அன்றைக்கே நாலேஜுக்கு வந்த பிறகு அண்ணன் ஸ்டாலின்கிட்ட இந்த மாதிரி தகவல் போனோன்னே அவர் உடனே அப்போ இருக்க மாநகராட்சி ஆணையர் லக்கானிக்கிட்ட சொல்லி எப்படி யார் போனாங்க அவர் வீட்டை அளக்கிறதுக்கு. ஸோ ஏற்கனவே அந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது அவர் அண்ணன் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை. அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டப்போ அப்போ அந்த அதிகாரி நான் சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லார் வீட்டுக்கும் போய் செக் பண்ண சொன்னீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அதிகாரி அப்போ ஏற்கனவே ஒரு இஷ்யூ நடந்து அப்போ சார்ட் அவுட் ஆச்சு இது. ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது உடனே வந்து அது வந்து ஒரு இதாக ஒரு ஃபயராக பற்றிக்கிட்டு எரியுது. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி வந்து மாநகராட்சி, நானும் ஒரு மேயராக இருந்திருக்கேன், ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கோம். நம்மளாம் அந்த ஆக்ட் புக்கு இப்போ தரவாயிடுச்சு. இப்போ ஆக்ட் என்ன சொல்லுது, எம்சிஎம்ஸ் தானே, நிறைய எம்சிஎம்ஸ் ஆக்ட் கோட் பண்ணி தான் நாங்கள்லாம் பேசுவோம். நம்ம அந்த ஆக்ட் வந்து இப்போ தரவாயிடுச்சு. இப்போ ஆக்ட் என்ன சொல்லுது, விதி என்ன சொல்லுது. என்ன தான் கமிஷனருக்கு ஃபுல் பவராக இருந்தால் கூட அவர் வந்து ஆக்டை மீறி கமிஷனர் செயல்படவே முடியாது. ஸோ அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது. ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அவர் சட்டப்படி நியாயப்படி அவர் எந்த விஷயத்தாலும் அது என்ன ரூல் அந்த ரூல் பொசிஷனை மீறுறவர். இதை பொறுத்த மட்டும் அண்ணன் அவர்கள் கரெக்டாக என்னென்னா சுயமாக அவர் சம்பாதிச்ச சொத்து இது வந்து. ஸோ அவர் பர்சனல். ஸோ கரெக்டாக இது நடந்திருக்கு. இந்த விதி பிரகாரம் அவரும் அந்த ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டார். ஏற்கனவே வெள்ளம் லாஸ்ட் டைம் வரும்போது கூட மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே தங்க வச்சார். 1 மாதத்துக்கு தங்க வச்சு அவங்க 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு எல்லாரையும் பண்ணார் அவர். ஸோ அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு சின்ன இஷ்யூனாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஃபயர் ஆகுது. இந்த பொறுத்த மட்டும் அவர் பண்ணது நியாயம். அது ஹைகோர்ட்டில் கூட பல கேஸுக்கு வந்து டிராஃபிக் ராமசாமி எனக்கு தெரிஞ்சு பல கேஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுப்பார். 2 நாள் 3 நாள் 10 நாள் கூட இப்போ கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பட் உயர்நீதிமன்றம் வந்து அவங்க வந்து நீங்கள் போய் மாநகராட்சியில் கேளுங்க, அது உங்களுக்கு அப்பீலில் வந்து அவங்க பதில் கொடுக்காட்டி திருப்பி கோர்ட்டை அணுகலான்னு தெளிவாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த விதமான தவறும் இல்லை இதில். இது ரொம்ப டிஎம்கே ரொம்ப இதை தெளிவாக கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க. டைரெக்டாகவே வரமாட்டாங்க. இதை அவங்க ஸ்போக்ஸ் பர்சனோ அவர் நம்ம டைரெக்டாக ஒரு அந்த முக்கியமான லீடர்ஸ் யாரும் இதில் வந்து டைரெக்டாகவே இதில் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இது பிரசாந்த் கிஷனோட பேட்டர்ன். இது சோஷியல் மீடியாவில் ஒரு 100 பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து ஃபீட் பண்ணுறது, முக்கியமான பத்திரிகைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த இதில் தலைப்பு போடுங்க, இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து இதில் ஒரு பேட்டர்ன். ஸோ இது வந்து என்ன தான் சொன்னால் கூட அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம தலைவர் சிதம்பரம் அவங்க மாமனார் ஜஸ்டிஸ் கைலாசமுதோட 100ஆண்டு விழா ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவில் ஜஸ்டிஸ் குமாரசாமி பற்றி ஒரு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணன் கவுலை வச்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொன்னார் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஆனால் இவருக்கு கண்டெம்ப்ட் வந்துச்சு அதே இதில் பேசுனது வைரமுத்துக்கு. அன்றைக்கி வந்து திமுகலாம் பாராட்டினாங்க. அண்ணன் ரஜினி வந்து எல்லா ஜட்ஜிங்கில் வச்சுட்டு பேசிட்டார் ஒரு அப்சர்வேஷனை. ஸோ அது மாதிரி அவர் இஷ்யூ பண்ண விரும்பலது. ஸோ அது வந்து டிஎம்கே வந்து இன்டைரக்டாக நிறையா அதை வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. பட் அது வந்து எடுப்படாது. ஜனங்களுக்கு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க, முந்தி மாதிரி கிடையாது. ஸோ அவங்க உடனே கூகுளில் போயிடுறாங்க, என்னான்னுக்கிறாங்க, என்ன ஆக்டர். ஸோ இது வந்து அவரோட இமேஜெலாம் கெடுக்க முடியாது. இதனால் இன்னும் அவருக்கு வந்து அவர் நியாயமாக நடந்துக்கிறாரு, நேர்மையாக நடந்துக்கிறாரு வந்து அப்படி தான் வரும். இப்போ அறிவாலயம் இஷ்யூ கூட வந்துச்சாங்க. அந்த கார்பரேஷனில் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து கஷ்டத்தில் மாநகராட்சி டேக் ஓவர் பண்ணி அங்கே பார்க்கே வந்துருச்சு இப்போ.
ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சட்டத்தை என்றைக்கும் மீறுறது வந்து அவருக்கு பழக்கமே கிடையாது. வந்து நியாயப்படி சட்டப்படி நடக்கணும்னு விரும்புகிறவர் அவர்.